வள்ளலார் மெய்யியல் உணர்தல் 15வது வகுப்பிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது மக்களை சீர்படுத்தும், மக்களையும் அரசையும் வழிநடத்தும் ஒரு சீரிய வாழ்வியலுக்கான வள்ளலாரின் வழியில் சீரிய வாழ்வியலுக்கான முறையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 15வது வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிற அகவல் ஓதாதுணர்ந்திட ஒளியளித்தெனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி. கேட்கவே ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு. ஓதாதுணர்ந்திட ஒளி அளித்தெனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி. இந்த அகவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். வழக்கம் போல மெய்யியல் ஆய்வாளரும் முனைவருமான சுப்பிரமணிய சிவா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா, நீங்க உங்களோட விளக்க உரையை கொடுக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பிற்கினியவர்களை அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் நம்முடைய வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பிற்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் நேரடியா முதல்ல வகுப்புக்கு போயிடலாம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரி என்பது ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்தெனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி. ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்தெனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி. வரி 23 மற்றும் 24. இந்த வரிகள் தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். இந்த வரியில வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான செய்தியாகவும் நம்ம பார்க்கலாம். என்னன்னா, ஓதாது உணர்ந்திட என்று சொல்றாங்க. ஓதாது உணர்ந்திடல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது கற்றல் இல்லாமலேயே உணர்ந்து கொள்ளுகிற ஒரு முறை. அதாவது பல நூல்களை கற்காமலோ அல்லது ஒரு ஆசிரியர் வாயிலாக தனக்கு ஏற்பட்ட அந்த அறிவின் வாயிலாகவோ அறியப்படாமல் இயற்கையாகவே ஓதாமலேயே எனக்கு அந்த மெய்ப்பொருளை அறிவித்து எனக்கு அந்த ஒளியின் வாயிலாக ஞான ஒளி வாயிலாக அறிவித்து எனக்கு அந்த உண்மைகளை வெளிப்படுத்திய எனக்கு ஆதாரமாகி இருந்த அருட்பெரும் ஜோதி என்ற சொல்லாடலை ஐயா பயன்படுத்துறாங்க. இப்ப இதுல நமக்கு ஒரு ஐயம் வரலாம். ஓதாமல் எப்படி உணர்வது? இது எப்படி வாய்ப்பு இருக்குது? அதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்றது நமக்கு இயல்பாகவே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கலாம். எல்லோருக்கும் அது இருக்கும். எப்படி ஓதாமல் எப்படி படிக்காமலே ஒரு எப்படி ஒரு பொருளையோ ஒரு ஒன்றையோ பற்றி அறிய முடியும்? இப்படியான ஒரு அடிப்படையான கேள்வி நமக்குள்ள இருக்கு. ஆனா வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி என்பது கொஞ்சம் ஆழமானது. இந்த வள்ளல் பெருமானார் அடிக்கடி சொல்லுவார், இயற்கை உண்மை, இயற்கை உண்மை, இயற்கை உண்மை பெரும்பதி என்றெல்லாம் பல வார்த்தைகளை பயன்படுத்துவார். இதெல்லாம் நம்முடைய அந்த பொதுவாக சமயத்திலேயோ மதத்திலேயோ இந்த மாதிரி சொல்லாடல் ரொம்ப குறைவு. சன்மார்க்கத்தில் தான் இது போல நிறைய சொல்லாடலை ஐயா பயன்படுத்திட்டே இருப்பாங்க. அப்ப இந்த ஓதாது உணர்வது என்பது சாத்தியமா அப்படின்றது நம்ம ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்குள்ளே இருந்து நம்ம போறோம். இந்த வகுப்புல ஆரம்பத்தில் நாம் வள்ளல் பெருமானாருடைய அறிமுக வகுப்பில் நாம் பேசியிருக்கோம். நினைவு இருக்கும் நினைக்கிறேன். தொடக்க நிகழ்வுல நம்ம பேசின செய்தி அது எல்லாமே வரலாற்று செய்தி. இப்ப இந்த அகவல் இப்ப நாம பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 14 வகுப்புகள்ல நடந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா இறையியல் குறித்து அப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். தத்துவம், இறையியல், இது போல விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இப்ப இந்த அகவல் நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வரலாற்று செய்தியோடு இணைத்து பார்க்கணும். இதுதான் நமக்கு ஒரு ரொம்ப ஏன்னா இப்ப வரலாறு என்பது 2 சைடு இருக்குது. இந்த அகவல்ல நான் பார்க்கணும். ஒண்ணு இறையியல் பக்கம் ஒன்று, இன்னொன்னு வள்ளல் பெருமானாருடைய வரலாற்று செய்திகளோடு நம்ம இந்த அகவலினுடைய பொருளுடைய நம்ம பார்த்துப்போம். சரி, இப்ப இந்த ஓதாது உணர்தல் என்பதை பற்றி வள்ளல் பெருமானார் பல இடங்கள்ல நிறைய பேசுறாங்க, நிறைய இடத்துல பேசுறாங்க.
அந்த எங்கெங்கெல்லாம் வள்ளல் பெருமானார் பேசுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்குள்ள அதுக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல சன்மார்க்கத்தினுடைய விண்ணப்பங்கள் என்று சொல்ற, விண்ணப்பம் என்றால் இறைக்கு நாம் வேண்டப்படுகிற வேண்டல், அதுக்கு பேர் தான் விண்ணப்பம். 4 விண்ணப்பங்கள் பார்த்திரும் இருக்கு. அதுல சத்திய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெரு விண்ணப்பம் என்ற ஒரு விண்ணப்பம். விண்ணப்பத்தெல்லாம் நீங்க அவசியம் பாருங்க. நான் இப்போ 2-3 வகுப்புலயே நான் சொல்லியிருக்கிறேன். விண்ணப்பத்தை நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அதுதான் உரைநடையிலே தான் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான சன்மார்க்கத்தினுடைய சாரத்தை வள்ளல் பெருமானார் சொன்னார். அவருடைய திரு விண்ணப்பத்தில் தொடங்கி அவருடைய சத்திய ஞான பெரு ஞான விண்ணப்பம் வரையில் ஒரு பெரிய ஆழ்ந்த பொருளை வள்ளல் பெருமானார் சொல்லுவார். அப்படிப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்க பெரு விண்ணப்பத்தில் வள்ளல் பெருமானார் ஒரு இடத்துல இப்படிதான் சொல்றாங்க. அது எப்படி என்ன சொல்றாங்கன்றது அப்படியே நான் படிக்கிறேன். எல்லா மாணவராயும் ஒன்றும் அல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களின் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே, குமார பருவத்தில் என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியர் இன்றியே என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியினை எனதுள்ளத்தே இருந்து பயிற்றுவித்து அருளுநீர் என்று ஒரு வார்த்தையை சொல்றார். என்னன்னா, இப்ப நம்ம இந்த ஓதாது என்பதற்கு இங்க விளக்கம் இங்க வருது. பெரு விண்ணப்பத்தில் ஐயா கொடுக்குறாங்க. ஓதாது எப்படி ஒரு குருவிடம் இருந்து தானே நம்ம பெற முடியும். தனக்கு நாம் சுயமாக அறிவது ஆன்மா. நம்ம தத்துவத்திலே பார்த்தோம், ஒரு ஆன்மா தன்னை தானே அறிந்து கொள்வதில்லை, அறிவித்தால் அறிந்து கொள்வதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்ப மனித சமூகத்துல நாம் போகக்கூடிய ஒரு மனித பிறப்பெடுத்த நாம் அறிவித்தால் தான் அறிவு கொடுக்கிற பக்குவத்தில் தான் நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் உணராது எப்படி, ஓதாமல் எப்படி உணர முடியும் என்பது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஐயா இங்க பதில் சொல்லிட்டாங்க. என்னன்னா, எனக்கு நான் சிறு வயதியாக இருந்த போது ஒரு ஆசிரியரிடம் என்னை பயிற்றுவிக்காமல் இல்லாமலேயே எனக்கு என் உள்ளத்தில் இருந்து கொண்டு கல்வியை பயிற்றுவித்து அருளினீர் என்று தகவலை சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு செய்தி வருது. வள்ளல் பெருமானாருக்கு அந்த ஆசிரியராக இருந்தவர் யார் என்றால் அருட்பெரும் ஜோதி என்பதுதான். அருட்பெரும் ஜோதி தான் தனக்குள்ளே இருந்து இந்த பேர் உண்மைகளை எல்லாம் அறிவித்தார் என்ற செய்தியை சத்திய பெரு விண்ணப்பத்தில் வள்ளல் பெருமானார் சொல்கிறார். இது ஒரு இப்ப ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. வள்ளல் பெருமானாருக்கு அருட்பெரும் ஜோதி தான் ஆசிரியர். அவரிடமிருந்துதான் இந்த கல்வியை கற்றார் என்பது நமக்கு புரியுது. இப்ப இதுல இருந்து அடுத்தடுத்த பாடல்கள் இது மாதிரி அருட்பா முழுவதையுமே பாடலாம். நான் சில குறிப்புகளுக்காக, நீங்க தேடுவதற்காக சில குறிப்புகள் மட்டும் நான் தரேன். எந்தெந்த இடத்துல வள்ளல் பெருமானார் சொல்கிறார் அப்படின்றத சின்ன சின்ன இடங்களை மட்டும் நான் சொல்றேன். அருட்பாவுடைய 3440வது பாடல்ல இது பற்றி பேசுறாரு. அது என்ன சொல்றாரு? கற்றது நின்னிடத்தே பின் கேட்டதும் நின்னிடத்தே, கற்றது நின்றிடத்தே உட்கொண்டதும் உன்னிடத்தே பெற்றதும் நின்னிடத்தே உற்றதும் நின்னிடத்தே என்று பாடுறார். எப்படி அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அடுத்தது பாருங்க, 4891வது பாடல்ல இந்த இடத்துல சரியா சொல்றாரு பாருங்க. பள்ளி பயிற்றா எனை கல்வி பயிற்று முழு உணர்வித்து என்று வார்த்தையை சொல்றார். எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துல போய் படிக்கலாம் கல்விய எனக்குள்ளே இருந்து நீ உணர்த்தி விட்டாயே என்று பாடுறார். இப்ப வள்ளல் இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. இப்ப பாருங்க, ஓதுமறை முதற்கலைகள் ஓதாமல் உணர உணர்விலிருந்து உணர்த்தி உண்மை அருள் நிலை காட்டி என்று பாடுற. இப்ப இது மாதிரி அருட்பா முழுவதுமே நீ உங்களால பார்க்க முடியும். இப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு ஒரு இறையாளர்களுடைய சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், அது எப்படி உணராமல் உணர்த்த முடியும்? இறைவனால் அருள் பெற்றுவிட்டால் உணர்வாங்க, அது சரிதான். ஆனால் வள்ளல் பெருமானோட நிலை எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய அருளாளர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள் விளக்கும் போது ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, அது ஒரு இடத்துல வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய இடம், அந்த சொல்லக்கூடிய அந்த சொல்லாடல் ரொம்ப முக்கியமானது. அதிலிருந்துதான் அடுத்தது இந்த விளக்கத்தை நம்முடைய ஆன்றோர்கள் கொடுக்குறாங்க. என்னன்னா, விட்டகுறை தொட்டகுறை இரண்டும் நிறைந்தனன் என்று பாடுறாரு. அதாவது விட்டகுறை தொட்டகுறை, விட்டகுறைன்றதுல ஏற்கனவே விட்டது என்று பொருள், தொட்டகுறைனா இன்னைக்கு தொட்டுட்டோம், அதை நிறைவு பெறுவது.
அப்ப இதை எப்படி சான்றோர்கள் பாக்குறாங்க, சன்மார்க்க சான்றோர்கள் பாக்குறாங்க அப்படின்னா, வள்ளல் பெருமானார் சமயத்தில் சொல்லப்படுகிற சரியை, கிரியை, ஞானம், யோகம், ஞானம், இந்த படிநிலைகள் இருக்கு. இந்த படிநிலைய முற்புறப்பில் அவர் இந்த நிலையை அடைந்து விட்டார். ஆனால் முழுமை பெறாமல் இருக்கும். அடுத்த கட்டத்திற்கு இந்த பிறவி எடுத்த போது அதனுடைய கண்டினியூவேஷன், அதாவது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வரார் என்பதையும் நம்ம சான்றோர்கள் காட்டுகிற ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க முடியும். இதற்கு அவங்க எடுத்தாளுகிற சான்று ரொம்ப முக்கியமானது. அவங்க எடுத்திருக்கிற சான்று எது என்றால் திருக்குறள் தான். திருக்குறள்ல சொல்றாரு பாருங்க, நம்மளுடைய பேராசான், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமா புடைத்து. குறள் 394 98. இப்ப இந்த குறள்ல திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒருவனுக்கு ஒரு பிறவில் கல்வி என்பது ஒரு பிறவில் மட்டும் பயன் இல்லமா, அவருடைய 7 பிறவிலும் உதவக்கூடியதாக இருக்கும் ஒரு கற்ற கல்வி என்று சொல்வது. இதை அவங்க இணைத்து இப்படி வள்ளல் பெருமானார் இந்த பிறவில் ஒரு முழுமை பெற்ற ஒரு அருளாளராக வந்திருக்கிறார் என்ற செய்திகளை சொல்றாங்க. இப்ப இது ஒரு பக்கம். ஓதாமல் உணர்தல் என்பதே பலர் மறுக்கலாம். இறை மறுப்பாளர்கள் எல்லாம் மறுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி, அது இயல்பு, அது கூட இருக்கலாம். அது ஏற்கிறாரோ இல்லையோ, நாம் வள்ளல் பெருமானார் சொன்ன அந்த மறைமொழிகளை நாம் ஏற்கிறோம். வள்ளல் பெருமானார் பொய் சொல்ல வேண்டியதில்லை என்பது நம்ம கருத்து, அது எடுக்கும். ஆனால் ஒரு வரலாற்று சான்று, குறைந்தபட்சம் ஒரு வரலாற்று சான்றோடு நாம் பார்க்கும்போது அது இன்னும் விளங்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த வரலாற்று சான்றோடு நம்ம வரலாற்றில் வள்ளல் பெருமானாருடைய இளமை காலம் எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம். ஏனென்றால் வள்ளல் பெருமான் பற்றி நாம் வியந்து பார்ப்பதுண்டு. இலக்கணத்தில், இலக்கியத்தில், தொல்காப்பியத்தில் பிழை இருக்குதுன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. சொல் பொருள், அது நீ அடுத்தடுத்த நிகழ்வுல நான் சொல்றேன். ஒரு இடத்துல தொல்காப்பிய இலக்கணத்தை வள்ளல் பெருமானார் திருத்துறார். ஒரு இடத்துல வள்ளல் பெருமானார் காலத்தில் வாழ்ந்த ஒரு சங்கரர், அவரிடம் இருந்த வேதத்தில் இருக்கிற கருத்தை, வேதத்தில் டவுட் வருது, அதை வள்ளல் பெருமானார்கிட்ட தீர்த்தார் என்பதெல்லாம் நமக்கு வரலாற்று சான்று இருக்கு. அப்படி அந்த அந்த சந்திப்பில் தான் அந்த சங்கராச்சாரியார் ஒரு என்னுடைய சமஸ்கிருதம் எல்லாத்துக்கும் தாய்மொழி என்று அந்த வாதத்தில் தான் சொன்னதாகவும், அதை மறுத்து தமிழ் தந்தை மொழி என்று அதுக்கு ஒரு பதிலை அளித்தார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த அந்த சந்திப்பு தான். அப்படி ஒரு வேதத்தை முற்றும் கற்றவர்களுக்கே டவுட் வருது, அதை கிளியர் பண்ணக்கூடிய, அதை நீக்கக்கூடிய ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய இடத்தை வள்ளல் பெருமானார் இருந்தார் என்பது பெரிய வியப்பா இருக்கு. அதே போல சமய நூல்களில் நிறைய செய்திகளை சொல்றார். அவரு ஒரு இடத்துல கிறிஸ்துவத்தை பத்தி கூட சொல்றார் ஒரு இடத்துல. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த விரிவுகளை பார்க்கணும். பைபிளில் இப்படி ஒரு 7 பிறவி வருகிறது, 7 நாட்களில் உலகம் படைக்கப்பட்டது என்றாலே அது இல்லை, அதற்கு உண்மை வேறு என்பதையெல்லாம் குறிப்பிடுறார். அப்ப அவர் சொல்லக்கூடிய எல்லா சமயங்களிலும் இருந்து பேசுறார். அது இல்லாம கல்வெட்டு பற்றிய ஆய்வுகள், இலக்கியம் பற்றிய ஆய்வுகள், உரைநடை பற்றிய ஆய்வுகள் எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப இந்த அறிவு எங்கிலிருந்து வந்தது அப்படின்னு நமக்கு ஒரு இல்லை. நீங்க அந்த புலமைக்கு நீங்க அதை எப்படி அதை சொல்லுவதற்கு வார்த்தையே இல்லை. அவ்வளவு ஒரு புலமையோடு ஒரு ஒரு நிறைமாந்தராக வாழ்ந்தவர் வள்ளல் பெருமான். அவருக்கு அந்த அந்த ஆற்றல் எப்படி வந்தது அப்படின்றது தான் நமக்கு ஒரு கேள்வி. ஏன்னா இப்படிப்பட்ட அறிவும் ஆற்றலும் இறை அருளால் தான் வந்திருக்கிறது என்றுதான் வள்ளல் பெருமானார் சொல்கிறார். இது ஒன்று. ஆனால் வள்ளல் பெருமானாருடைய இளமை காலம் பற்றி அவர் எப்படி கற்றார், இப்ப குமார பருவத்தே என்றுதான் சொல்றார். இப்ப ஏற்கனவே நம்ம முதல் தொடக்க நிகழ்வுல நாம இதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். வள்ளல் பெருமானார் 5 மாத குழந்தையாக இருக்கிறபதே அவர் தந்தையை இழந்தார். அதற்கு பிறகு பொன்னேரிக்கு போறாங்க, அவங்களுடைய தாயார் அழைத்து போறாங்க. அதுக்கப்புறம் 7 கிணறுல தான் 33 ஆண்டுகள் வள்ளல் பெருமானார் வாழ்றார். அந்த காலகட்டத்தில் இவருடைய வள்ளல் பெருமானாருடைய அண்ணன் சபாவதி பிள்ளை என்று சொல்வார். சபாவதி அவர்கள் தான் அவருடைய குருநாதராக, அவர் தமிழாசிரியராக காஞ்சிபுரத்தில் உள்ள சபாவதி முதலியார் அவரிடம் தமிழ் கற்கிறார். தமிழ் கற்று அவர் என்ன வேலை செஞ்சாங்கன்னா சமய சொற்பொழிவாளராக இருந்தார். யாரு? வள்ளல் பெருமானாருடைய அண்ணன் சபாவதி பிள்ளையவர் இருந்தாங்க. அதன் வாயில தான் அவர் நிறைய இலக்கியங்கள், நிறைய விஷயங்களை அவர் படிச்சிருக்கிறாங்க. படிச்சுதான் சமய சொற்பொழிவு ஆற்ற முடியும்.
திருவாசகத்திலிருந்து அப்படி இது மாதிரி பல பக்தி இலக்கியங்களை சொற்பொழிவு செய்வதில் முதன்மையாக இருந்தார். அவரு தான் முதல்ல வள்ளல் பெருமானாருக்கு இது பற்றிய ஒரு குறிப்பு வந்து சொல்றாங்க. இப்ப வரலாற்றுப்படி நான் சொல்றேன். வள்ளல் பெருமானாருக்கு அருட்பெரும் ஜோதி தான் முதல் குரு. அதுதான் வந்து வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடியது. ஆனால் இந்த உலகியல் வாழ்க்கையில் வள்ளல் பெருமானாருக்கு இதை சொல்லிக் கொடுத்தவர், சொல்லிக் கொடுக்க முயன்றவர், சொல்லிக் கொடுத்தவர் அவருடைய வள்ளல் பெருமானாருடைய அண்ணன் சபாவதி பிள்ளை அவர்கள் தான். அப்பதான் அவர் வந்து இந்த செய்தியை நமக்கு எங்க வரலாற்றிலிருந்து நான் ஒரு நூல் நம்ம படித்தோம். அந்த வாய்ப்பு இருந்த இணையத்துல அந்த நூல் கிடைக்குது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த நூல் அந்த கட்டுரையை நீங்க படிக்கலாம். அது என்னன்னா, ராமலிங்க சுவாமிகள் கல்வி கற்ற வரலாறு அப்படின்ற பேர்லயே இருக்குது. இதை எழுதியவர் சென்னை பச்சையப்பா கல்லூரியுடைய தமிழாசிரியர் மணி திருநாவுக்கரசர் அவர்கள் தான் அந்த நூலை எழுதியிருக்காங்க. இந்த நூல் 1931 ஆண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இவர் யாருன்னா, அதாவது பல்பொருள் கட்டுரைகள் என்ற நூலை வந்து எழுதுறாரு. அது முதல் பாகத்தை வெளியிடுறாரு. அதுல முதல் பகுதியாக இந்த ராமலிங்க சுவாமிகள் கல்வி கற்ற வரலாறு என்ற ஒரு சிறு கட்டுரை வந்து அதுல பதிவு செய்யறார். அந்த 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 ராமலிங்க சுவாமிகள் கல்வி கற்ற வரலாறு என்ற கட்டுரையை அவர் குறிப்பிடுறப்ப ஒரு இடத்துல அவர் சொல்றாரு என்னன்னா, அவருடைய குருநாதர், அதாவது மணி திருநாவுக்கரசு அவருடைய குருநாதர் கல்யாண சுந்தர சீந்திரர் என்ற அவருடைய ஆசிரியர். அவர் யாரு அப்படின்னா, வள்ளல் பெருமானாரை நேரில் சந்தித்தவர். அந்த கல்யாண சுந்தர சீந்திரர் அவருடைய மாணவர் தான் மணி திருநாவுக்கரசு என்பவர். இவர் எழுதுறப்ப என்ன சொல்றாரு, என்னுடைய குருநாதர் திரு கல்யாண சுந்தர அவர்கள் இதை பற்றி வள்ளல் பெருமானை பற்றி இந்த குறிப்புகளை சொன்னார். அதன்படி இந்த கட்டுரை எழுதுறேன் அப்படின்றத பதிவு செய்யறார். அப்பதான் அதுல நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாரு. ராமலிங்க அதாவது எப்படி வள்ளல் பெருமானாருக்கு எப்படி வந்து அந்த கற்றல் எப்படி நிகழுது என்பதை சொல்றார். அப்பதான் அந்த காலத்துல உள்ள இப்ப அவர் சொல்லக்கூடிய செய்திகளை பல விஷயங்கள் அவர் கற்றலை மட்டும் சொல்லல, அந்த சூழலையே அப்படியே வர்ணிச்சு எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே உண்மை என்பதுதான். ஏனென்றால் அவருடைய வள்ளல் பெருமானார் காலத்திலேயே அவரை சந்தித்தவர் தான் அவருடைய குரு. அதனால அவர் சொன்ன செய்தியை வச்சு அப்படியே அந்த செய்தியை பகிர்றார். என்னன்னா, அப்ப வள்ளல் பெருமானாருடைய அண்ணன் திரு சபாவதி பிள்ளை அவர்கள் வள்ளல் பெருமானார் அழைச்சி, 5 வயசு ஆகுது வள்ளலாருக்கு, அவர் அழைச்சி இதுக்கு மேல இவனுக்கு அதை சரியான கல்வி கொடுக்கணும்னு சொல்லி அவரை வர வச்சு அவருக்கு பல தமிழ் இலக்கணங்களும் மற்ற சமய விஷயங்கள்லாம் சொல்றாரு. சொல்லி கொடுக்குறப்பவே அதை கண்டும் காணாத மாதிரி ஏதோ சிந்தனையில வள்ளல் பெருமானார் இருந்தார் அப்படின்றத அவர் பதிவு செய்றார். அப்ப அவர் வேற ஒரு சிந்தனையில இருந்தாரு. தன்னுடைய பேச்சை அவர் கேட்கிறேன் வள்ளல் பெருமான். அதாவது உதாசீனப்படுத்துவது வேற இல்ல, அதுல நாட்டம் இல்லை அவருக்கு. இந்த பள்ளிக்கு இந்த ஏடுகள்ல அவருக்கு நாட்டம் இல்லை, அவர் வேற ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்றத அவருடைய அண்ணன் வந்து கடுமையா அவர் பேசுறாரு. ஒரு கட்டத்துல இது முற்றுது, அந்த கோபம் வந்து முற்றுது. என்ன சொல்றாருன்னா, இப்படியே வந்து அலைஞ்சுக்கிட்டே இருந்தானா அவன் என்ன ஆக்குவான் அப்படின்றது. அவர் என்ன சொல்லாடலை பயன்படுத்தினாருன்றதையும் அந்த நூல்ல குறிப்பிடுறாரு. அவங்க வள்ளலார் எப்படி திட்டினாரு அப்படின்றது. வழிக்கு வராத பிள்ளை, கல்வி கற்க மாட்டாத முழு மகன், உலக வழிக்கு ஒத்து வராத பிள்ளை, இந்த சொல்லெல்லாம் அவர் பயன்படுத்தி தன்னுடைய வள்ளலாரை வந்து கோபத்துல திட்டினாரு அப்படின்னு சொல்லி அந்த கோபம் முற்றும் போது ஒரு இடத்துல இவனுக்கு சாப்பாடு தராதுன்னு சொன்னார். வள்ளல் பெருமானாருக்கு சோறு போடாத அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிட்டு சொல்லிடுறாங்க. அப்ப சொன்னதுக்கு பிறகு வள்ளல் பெருமானார் சாப்பிடுறது, அவர் என்னன்னா அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. அந்த கோட்டத்துக்கு போறாரு, அப்படியே போறாரு, எங்கெங்கயோ அப்படியே அதே ஒரு மாதிரி இருக்கவனே இவர் கவலை அறிவிக்குது. ரொம்ப அதிகமான கவலை வந்த உடனே தம்பி எங்கேயாவது கல்லாம வேற ஏதாவது வீணா போயிடுவானோன்ற பயம் தான் அது வந்து அவருக்கு வந்து ஒரு வன்மத்திலேயோ அவர் சொல்லல. எப்படி சாப்பாடு போடாதன்னு சொன்னால் கூட அப்படியாவது படிப்பானா அப்படின்றதுதான் அவருடைய எண்ணமா இருந்தது. அப்படி பண்றப்ப 2 முறை அவங்க வந்து அவங்க மனைவிட்ட சொல்லிட்டாரு. ஆனாலும் அவங்க அண்ணி வந்து அவருடைய வள்ளல் பெருமானாருடைய அண்ணி வந்து ஒரு தாய்க்கு சமம். இப்ப வள்ளல் பெருமானார் வந்து அவருடைய அன்பு வந்து அவருடைய தாயிடமிருந்து கிடைக்கல, அவருடைய அந்நியிலிருந்து தான் வள்ளல் பெருமானாருக்கு அந்த குடும்ப பாசம் அன்பெல்லாம் அவங்கள்ட்ட தான் கிடைச்சது. வள்ளல் பெருமானாருக்கு இந்த கற்றலுக்கு ஒரு முக்கியமான ஊற்றாக இருந்தவர் அவங்களுடைய அந்நியார் தான். அன்னி அம்மா அப்படின்னு தான் அவரை அழைப்பாங்க.
ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வள்ளல் பெருமானுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு அவங்க வீட்டுல சொன்ன உடனேயே இவருக்கு 1 மணி வந்துச்சுன்னா தோட்டத்து வழியா வருவாரு. அதுக்கு அந்த அண்ணி வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படிதான் அது நிகழ்த்துட்டு ரொம்ப நாளா இப்படிதான் திருட்டுத்தனமா சாப்பாடு கொடுத்து அவரு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்துல என்னன்னா, வள்ளல் பெருமானார் அப்பா இறந்த நினைவு நாள் வருது. இந்த நினைவு நாள் போது ஊரே சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடுறப்ப இவருக்கும் ஒரு மனக்கலக்கம், அந்த அன்னிக்கும் மன கலக்கம். எல்லாம் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சாப்பிடுறாங்களே, தம்முடைய பிள்ளை வந்து சாப்பிட முடியலையே அப்படின்னு சொன்ன உடனேயே ரொம்ப கவலையில அவங்களால சாப்பிட முடியும். அவங்க அண்ணியா இருக்கு, அவங்க அண்ணனுக்கும் ஒரு கவலை இருக்கு, உள்ள மனசுல இருக்கு, வெளிப்படுத்திக்க. அப்ப மணி 3 ஆகுது. இந்த நேரத்துல அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா அண்ணன் நேரம் தூங்கி இருப்பாரு, நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வராரு. வந்த உடனேயே அந்த கதவை திறந்துட்டு வராரு. வந்த உடனே அந்த அந்த எப்ப ராமலிங்கம் வருவாருன்றத அன்னைக்கு பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே அந்த வந்த உடனேயே அந்த சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுக்கிறப்பவே அவங்க கலங்குறாங்க. அந்த அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி இருப்ப, உன்னை நினைச்சா எனக்கு கவலையா இருக்குதுன்னு சொல்லி அழறாங்க. உன்னை எப்படி நான் பார்க்கணுமா, நீ சரியா இருந்துட்டா எனக்கு அப்படின்னு அவங்க கலங்குறாங்க. கலங்குன உடனே அவர் அந்த அந்த வள்ளல் பெருமானாருடைய அந்த உணர்ச்சி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவரு அப்படியே கலங்கி, என்ன அண்ணிமா நான் என்ன செய்யணும் அப்படின்றார். அப்படியே அண்ணிமா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு சொல்றாங்க, நான் என்ன கேட்க போறேன், நல்லா படிக்கணும்பா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. கேட்ட உடனேயே அது அந்த அழுகை இருக்குது. அவன் அந்த மீது இப்படி உங்களுக்கு திருட்டுத்தரமா சாப்பாடு போடணுமா, இது நல்லாதான் இருந்தா என்ன அப்படின்னு அந்த கேட்கிற அந்த இந்த உணர்ச்சி இருக்குல்ல, இந்த உணர்ச்சியை வந்து அந்த அது அது ஒரு வேற மாதிரி உணர்ச்சி. அது அது அந்த அந்த உணர்ச்சியில ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, நீங்க என்ன சொல்றீங்க, தானே செய்யணும், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனடியா எனக்கு மேல் மாடியில எனக்கு ஒரு அறை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். அடுத்த நாளே அவருக்கு ஒரு அறை, மேல் அறை தயார் பண்ணிட்டு இன்றைக்கும் 7 கிணறில் அந்த அறை இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அதே செட்டப்ல எந்த இதுவும் மாறல. இன்னைக்கு சென்னை 7 கிணறு பகுதியில வள்ளல் பெருமானார் இருந்து அதே இருக்கு. ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடி வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த கண்ணாடி இருந்து சில நூல்களை எடுத்துட்டு அவர் உள்ளே போனார் என்ற குறிப்பு இதுல இந்த இந்த கட்டுரையில அவர் சொல்றார். மணி திருநாவுக்கரசு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது. பல நூல்களோட எடுத்துட்டு போய் அந்த அறைக்கு போயிடுறாரு. அப்படி வந்ததுக்கு பிறகுதான் அவர் வந்து அங்க தவம் செஞ்சாரு. இப்ப அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, முருகனே அந்த கண்ணாடி வந்ததான்வாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து இதுல பார்க்கலாம். இது 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 வந்து அந்த அறையை விட்டு அவர் வருவதே இல்லை, சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வராரு, மற்றதெல்லாம் அங்கேயே இருந்தாரு அப்படின்றது செய்தி இருக்கு. இது வந்து இப்ப இந்த நூல்களை கொண்டு போனார் என்பது ஒரு அடிப்படை, இது ஒன்று. ரெண்டாவது, இந்த சமய சொற்பொழி செய்யக்கூடிய அவருடைய அண்ணன் ரொம்ப முக்கியமானவங்க. அந்த அவரு வந்து அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தார். அவர் சமய சொற்பொழி விளக்கம் சொல்லக்கூடியவர், சொற்பொழி ஆற்றக்கூடியவர், ஏடு படித்தல்னு பேர். இன்னைக்கும் சில மூத்த அறிஞர்கள் இந்த வகுப்பெல்லாம் எடுக்கிறப்ப அது சொல்லுவாங்க, நீங்க படின்னு சொல்லுவாங்க. அவர் படிக்கும்போது இவர் விளக்கம் சொல்லுவார், குரு வந்து விளக்கம் சொல்லுவார். அது மாதிரி அவங்களுக்கு சபாபதி பிள்ளை அவர்களுக்கு ஏடு படிக்கிறதுக்கு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க வந்து கைமண் பெண். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க கூட போவாங்க. அந்த பெண்ணுடைய இயல்பை சொல்றப்ப அவர் என்ன சொல்ற, மிக இனிமையான குரலாகவும், நல்ல தனித்தமிழ், நல்ல உச்சரிப்பு, இசை இசை ஞானம், அந்த சமய குறிப்புகள், இதெல்லாம் சொல்லக்கூடியவராலும் அந்த அந்த பெண் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல சொல்றப்ப ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன அப்படின்னா, சொற்பொழி நடக்கிறப்ப அவங்க கைமண் பெண் தெரியாது. அது ஒரு பக்கத்துலயே அந்த திரை போட்டுப்பாங்க, அந்த திரைக்குள்ளதான் உட்காந்துருப்பாங்க. அவங்க இவர் அந்த படிப்பாரு, இவங்க மட்டும் ஒரு அண்ணன் மட்டும் விளக்க சொல்லுவார். இப்படிதான் அது போயிட்டு இருக்கு. அப்படி இருந்த நிலையில ஒரு நாள் ஏடு படிக்கிற பெண், அந்த கைமண் பெண் வந்து அவங்க உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. வேற வழி இல்லாம தவிக்கிறாரு இவங்க அண்ணன். என்னடா பண்றதுன்னு சொல்லி இவருடைய அவங்க மனைவிட்ட சொல்றாரு. வள்ளல் பெருமான் அண்ணிட்டு சொல்றப்ப உடனே அவங்க வந்து இப்ப அண்ணி கேட்டா, அண்ணன் கேட்டா நமக்கு ஒரு பயம் இருக்குது. அண்ணி கேட்டா கொஞ்சம் சரி அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது அவங்க அண்ணி தான், அன்பாவும் இருக்கிறாங்க. இப்ப அண்ணி சொன்ன உடனே, எப்பா இந்த மாதிரி அண்ணன் சொற்பொழிக்கு போக வேண்டியது இருக்கு, ஆனா அவங்களுடைய உதவியாளருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போய் தேடி படிக்க முடியல, நீ படிக்கிறியா, நீ படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனேயே மறுப்பே இல்லாம சரின்ற. அப்பதான் சபாபதி அவர்களுடைய இணைந்து வள்ளல் பெருமானார் போறார் அந்த ஏடு படிக்கிறது. சபாபதி அந்த அரங்கத்துக்கு போயாச்சு. இவர் வந்து கடவுள் வாழ்த்து சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த நேரத்தில் அடுத்த வாசிப்பு அந்த ஏட்டை
வள்ளல் பெருமானன் படித்த உடனேயே அந்த அரங்கமே அப்படியே ஆனந்தத்தில் குறித்து. ஏன்னா அவருடைய அந்த குரல் வளம், ஈர்க்கிற வளம், அந்த தமிழ் நடை, உச்சரிப்பு, இப்படி ஒரு அந்த இடமே வந்து வேற மாதிரி. அதை பார்த்துட்டு வந்து பலருக்கு ஒரு பெருமையா இருக்கு. இப்ப இவங்க அண்ணனுக்கும் இவன் எங்க உருப்பட போறான் அப்படின்னு சொன்ன அந்த தாட் வந்து அவருக்கு மாறுது, அந்த கருத்து மாறுது. சரி, தம்பி ஏதோ நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கான் அப்படின்றத அவங்க புரியுது. இந்த விஷயம் தொடங்குறது அப்பையும் கூட வள்ளல் பெருமானார் பெரிய இணக்கமா ஒரு வில்ல சொன்னா கேட்பாரு, அப்படிதான் இருந்தார். ஆனால் வள்ளல் பெருமானருடைய இந்த கற்றல், இந்த ஓதாத உணர்ந்த அறிவு எப்ப மேம்படுதுன்றதுதான் அடுத்த கட்டத்துக்கு வருது. எப்படின்னா, ஒரு நாள் சபாபதி அவர்கள் அவங்க சொற்பொழிக்கு போறது நிறுத்துறாரு. அதாவது நிறுத்துறாருன்னா அவருக்கு போக முடியல, உடம்பு முடியாம படுக்கையா இருக்கிறாரு. ஆனால் முத்தையார்பேட்டையுடைய அந்த சோமு செட்டியார் வீட்டுல பெரிய அரங்கம் ஏற்பாடு பண்ணப்பட்டது. பெரிய மக்கள் கூட்டம் அங்க இருக்குது. பெரிய அலங்கார மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. பெரிய பெரிய நடராஜருடைய திருவுருவம் போட்டு பெரிய பார்க்க எல்லாம் ஒரு நல்ல கிராண்டா இருக்கு. அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறப்ப இவரால் முடியலன்னு சொன்ன உடனேயே ஆள் விட்டு அனுப்புறாங்க. இது மாதிரி ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை அண்ணனுக்கு, போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அந்நியார் வந்து சொல்லி வள்ளலார அனுப்புறாரு. அங்க போன உடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இவருக்கு அந்த ஐயாவுக்கு ரொம்ப தாங்க முடியல. ஐயோ, இப்படி ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணிட்டேன்னு நான் என்ன செய்யறது அப்படின்னு கலங்குறாரு. கலங்கின உடனேயே இதுக்கு முன்னாடி பேசின பேச்சை பார்த்தவங்க அங்க இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ராமலிங்கத்தையே பேச சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றாரு அவரு. வள்ளலார் சொல்றாரு, இல்ல இல்ல நீ பேசு அப்படின்னு சொல்லி அவர் போய் மேடை ஏத்துறாங்க. வள்ளல் பெருமானார் உட்கார்றார். வள்ளல் பெருமானார் பேசிய முதல் சொற்பொழிவு அதுதான். அப்ப அவர் பேசுற பொழுது பெரிய புராணத்துள்ள பெரிய புராணம் தான் பேசுறாரு. அதுல திருவாரூருடைய சிறப்பை பற்றி பேசுறாரு. அந்த அரங்கமே அப்படியே அசையாம நிற்கிறவர். அவ்வளவு சொல்லாடல், அவ்வளவு இனிய சொற்கள், கட்சிக்கு அந்த ஈர்ப்பு, அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அவர் அந்த சொற்பொழி முடிச்சு வெளியில வர்றப்ப அந்த அவங்க கூடியிருந்தவங்க எல்லாம் பெரிய பாராட்டுறாங்க. அப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க, இனிமேல் சபாபதி பிள்ளை வர வேண்டாம், ராமலிங்கத்தையே அனுப்பு அப்படின்னு சொல்ற அளவிற்கு ஒரு வல்லமை கொண்டார் என்பது ஒரு செய்தி. இது நீங்க அதுக்கு முன்னாடி படிச்சாரா இல்லையா, அந்த மெய்ப்பொருள் என்னன்னு தெரியாது. உலகலாம் என்ற சொல்லுக்கு 2000த்திற்கும் மேற்பட்ட உலகங்களை வள்ளல் பெருமானார் பதிவு செய்திருக்கிறார். இன்னமும் அதனுடைய குறிப்புகள்ல இருக்கு. அப்ப இப்படியெல்லாம் அவருடைய இளமை காலங்கள் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு செய்தி நமக்கு வெளிப்படுது. ஒண்ணு, முறையாக ஒரு ஆசிரியரிடமிருந்து வள்ளல் பெருமானார் கற்கவில்லை. மீனாட்சி காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் கல்வி கற்ற சபாபதி பிள்ளை அவர்கள் தன்னுடைய தம்பியாகிய வள்ளல் பெருமானரை அவரிடமே கொண்ட போது அவருடைய அந்த கந்த கோட்டத்தில் பாடி அந்த திருப்பாக்களை கண்டு மகாவித்வானை மிரண்டு போனார். இவன் ஓதாத உணர்ந்தவன், கொல்லாமலே அவனுக்கு புரியும்பா அப்படின்னு அவரே சர்டிபிகேட் கொடுத்து, இவருக்கெல்லாம் நான் பாடுற சொல்ல அளவுக்கு நமக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரறிவு உடையவராக நம்முடைய வள்ளல் பெருமானார் இருந்தார் என்பது வரலாற்றில் இருந்து நமக்கு சொல்ற செய்தி. இப்ப நமக்கு ஒரு இது புரியுது, எங்கேயாவது வள்ளல் பெருமானை யாரிடமாவது கற்றாரா அப்படின்னு நீங்க இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா யாரிடம் அவருக்குன்னு ஆசிரியரோ மட்டுமே இல்லை. ஆனால் முயற்சி செய்தார்கள். யார் முயற்சி செய்தார்னா சபாபதி, அவரை வள்ளல் பெருமானரை அண்ணன் முயற்சி செய்தார். ஆனால் அதை அவர் கண்டுகொள்ளவே இல்லை என்பதும் கூட நமக்கு அவரே பதிவு செய்கிற செய்தியா இருக்கு. எனவே இதிலிருந்து வள்ளல் பெருமானார் ஓதாது உணர்ந்தார் என்பதை நமக்கு தெளிவா தெரியுது. சரி, ஓதாமல் உணர முடியுமா? ஒரு கேள்வி, ஒரே ஷார்ப்பா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு வள்ளல் பெருமானார் ஒரு குறிப்புல ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நீங்க அந்த இடத்துல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, அது என்னன்னா வள்ளல் பெருமானாருடைய உபதேச குறிப்புகள்ல இது சொல்றார். ஓதாமல் உணர முடியும், அது எப்படி என்றால் என்று அவர் சொல்றார். உபதேச குறிப்புல இது நீங்க அப்படியே பார்க்கலாம். 10 ஆள் சுமை ஒரு வண்டி பாரம், அதாவது 10 ஆள் சுமக்கிற சுமை வெயிட்ட ஒரு வண்டி எடை அப்படின்னு சொல்றாரு. 400 வண்டி சுமை ஒரு சூழ் வண்டி பாரம். 400 வண்டி சுமக்கிற சுமைய ஒரு சூழ் வண்டி சுமக்கும் பாரம். சூழ் வண்டி 1000 கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதி தீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிது உபாசனை சகாயத்தால் படிக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்டவன், அப்படி படிக்கக்கூடிய ஆற்றல் உடையவனே 1000 ஜென்மம் எடுத்து
படிக்கும் கலை அறிவை அருள் முன்னிடமாக சுத்த சிவ நோக்கத்தால் அறிய தொடங்கினால் ஒரு கணத்தே படித்து கொள்ளலாம். இது சத்தியம் என்ற வார்த்தையை சொல்றார். என்னன்னா, 1000 ஜென்மத்தில் ஜென்மத்துல படிக்கக்கூடிய அத்தனை அறிவு நூட்களையும் அருள் இருந்து விட்டால், இந்த அருளை நீங்க வாங்கி விட்டால் ஒரு கணத்தில் படித்து எறிய முடியும் அப்படின்றதுதான் வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி. எனக்கு இந்த ஓதாமல் உணர்ந்து எனக்கு ஆசிரியராக ஆதாரமாக இருந்த அருட்பெரும் ஜோதி என்ற அந்த வாசகத்தினுடைய பேருண்மை திருவருட்பாவை படிக்கிறவர்களுக்கு புரியும். அதுதான் அதுக்கு சான்றாகத்தான் திருவருட்பா இருக்கிறது, அவருடைய எல்லா செயல்பாடுகளும் இருக்கிறது என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய இந்த அகவலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக நான் பார்க்கிறேன். நன்றி. மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப நிறைவான உரையாக இருந்தது. தொடக்கத்துல வந்து ஒரு கேள்வி வந்தது, அவருக்கு யார் தமிழ் கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னு. தமிழ் கற்றுக் கொடுத்ததை பத்தி சொன்னீங்க. ஆனா கூடுதலா வந்து அவர்கள் நாட்டம் இல்லாம மீண்டும் அவரு உணர்ந்துதான் அவர் விருப்பப்பட்டு தானா கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலை கொண்டு வந்தீங்க. அது போக வள்ளலார் வந்து திருக்குறளை மேற்கோள் காட்டியது நல்லா இருந்தது. ஏன்னா அந்த திருக்குறள்ல இருந்து அன்றைக்கு தமிழ் இனம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏதுவா இருந்தது. அதாவது அந்த கல்வி வந்து எவ்வளவு முக்கியம்னு அந்த மக்களுக்கு வள்ளுவர் எடுத்து சொல்றாரு. அப்ப அந்த அன்னைக்கு வந்து தமிழர்கள் வந்து கல்வியை எவ்வளவு முக்கியமா கருதி இருந்தாங்க, எப்படி படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, எல்லாத்துக்கும் கல்வி அறிவு எப்படி சென்று சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு தெளிவு கிடைக்குது அந்த குறள் வழியாக. வள்ளலார் மேற்கோள் காட்டியது ஒரு அவரோட வழியில ஒண்ணு காமிச்சாரு. ஆனா அந்த வழியில இன்னொரு கருத்தும் அதுல புரிஞ்சிருக்கு. அன்றைக்கு அந்த காலகட்டத்திலே தமிழர்கள் வந்து கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது போக வள்ளலார் வந்து எல்லா விஷயங்களையுமே உள்ளுணர்ந்து ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்துக்காட்டு காட்டுறது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நிறைவா இருந்ததுங்க. எனக்கு இதுல இந்த தடவை கேள்வி எதுவும் இல்லை. ரொம்ப இதுல தெளிவா ஒரு செய்தி மட்டும், ஒரு செய்தி. சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஓதாத உணர்ந்த வள்ளல் பெருமானார் தான் திருக்குறளுக்கு வகுப்பெடுத்தார், திருமந்திரத்தை படிக்க சொன்னார், திருவாசகத்தை சொன்னார் என்பது ரொம்ப முக்கியமானது. எனவே அந்த வழியில நம்ம ஓதாத உணர்ந்துதல் என்பது அந்த வழிக்கு இது அடிப்படை நூல்கள். எனவே இதிலிருந்து தொடங்குகள் என்பதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியா நான் பார்க்கிறேன். மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப நிறைவான உரையாக இருந்தது. ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்களுக்கு கலந்து கொண்ட அனைவரும் சார்பாக சிறப்பு நன்றிகள் ஐயா. நன்றி.